திருவண்ணாமலை திக்ர் மஜ்லிஸ் சிஸ்தியா தரீகா சேலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العظيم. அனைத்து பொருளும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இல்லோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தமிழ தாபியீன்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேഖுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, நாம் ஜியாரத்துக்கு சென்று வந்ததை பற்றி கொஞ்சம் முன்னுண்டான மஜ்லிஸிலே கூறினோம். அதை நமது ஹாஜியார் அவர்கள் யூடியூப்பிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அதையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் டெல்லிக்கு சென்றோம். டெல்லியிலே நிஜாமுதீன் வலியுல்லா உமரல்லாஹ் மர்கதஹு அவர்களையும் ஜியாரத் செய்தோம். குத்புதீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களையும் ஜியாரத் செய்தோம். அதற்கு பாக்கில்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் நாம் ஜியாரத் செய்தோம். இது அல்லாத அவுலியா வால்லாக்களுடைய பள்ளிவாசலுக்கும் சென்று நமது ஷேகும் ஹாஜாம் குஞ்சாம் போன்றவர்களும் அவருடைய ஷேகும் அவருடைய முனிதும் நின்று வணங்கி தவம் இருந்த இடத்திற்கும் சென்று பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வகையில் மனசில் சந்தோஷம்தான் ஏற்படுகிறது. ஆனால் அவர்களுடைய ஃபைதியாத்தை நாம் பெற்றுக்கொண்டோமா என்று பார்த்தால் அது நமக்கு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, போனோம், யாசின் ஓதுனோம், வந்தோம், திக்ர் செஞ்சோம், அப்படித்தே இருக்கிறோம். ஆனால் இதற்கு முன்னானவர்கள்னா அப்துல் ஹாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதற்கு குத்புதீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹியுடைய மசாரில் வந்து ரொம்ப நாள் உட்கார்ந்தாங்க. ரொம்ப நாள் உட்கார்ந்ததுக்கு பின்னாடி தான் அவங்க சொன்னாங்க, நீங்கள் நேராக அபு சயீத் கங்கோயில போ, உனக்கு சீக்கிரமாக ஒரு தவஜ்ஜுஹாத்தும் ஒரு மாற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுச்சு. அந்த அடிப்படையில் அவங்க புறப்பட்டு அபு சயீத் கங்கோயிலுடைய சபைக்கு வந்தாங்க. அவங்களுடைய சபையில் நிறைய முரீதின்கள் பல வருடங்களாக தவம் இருந்து நாம் அமல் செய்கிறோம், ஷேகு சுலமா நடந்துட்டு இருக்கிறோம், நமக்கு அல்லாஹ்வுடைய பொருள் ஏதாவது கிடைக்காதா என்ற பெருமூச்சோடு உட்கார்ந்திருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் இவர்கள் போன உடனேயே
உரிய காலத்திலேயே இவருக்கு கிலாபத்தை கொடுத்து விட்டார்கள். இது கிடைத்த பாக்கியம் என்று சொன்னால் அது குதுபுதீன் பக்தியானவருடைய அந்த மசாரில் அவர் சென்று உட்கார்ந்து காரணத்தினால் தான். நம்ம அப்படி இல்லையே, போகிறோம், திக்கு செய்யறோம், யாசின் போதும் வந்துடுறோம், பத்தாது. யாருடைய பிச்சு புடுங்களும் இல்லாம, யாரும் அவசரப்படுத்தாம நம்ம இஷ்டத்துக்கு அப்படியே உட்காந்துடணும். அவன் மேல தவஜுவாது போட்டு ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு இதுவாக உட்காந்துருக்கணும். அது ஒரு மணி நேரத்தில் கிடைக்காது. ஒரு நாள் உட்காந்தா கிடைக்குமானா சொல்ல முடியாது. கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். அப்படி போறது வந்து தியானத்து. நம்ம போறதுன்னாக்க ஏதோ பெரியாரில் சந்திக்கிறோம், அவ்வளோதான். அவங்களுடைய பார்வை நம் மீது படுது என்பதோடு இருக்கிறோம், அவ்வளோதான். பக்தாரமத்துடைய சத்தத்தை படிக்கும் பொழுது அவங்க பகதார்லேருந்து வந்தவங்க. பகதார்லேருந்து வந்து என் செய்வந்த ராஜா மீன்நாட்டினத்தோட அவரோட சுகபத்திலேயே இருந்து கிளாமத்து வாங்கினவங்க. அவங்க எப்படி வளர்ந்தாங்க என்பதை பற்றி கிதாபில் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய தாயார் இவங்களை வளர்க்கும் பொழுது, மகனே அல்லாட கேள்வி அல்லா கொடுப்பான், சாப்பாடை கேள்வி அல்லா கொடுப்பான் அப்படின்னு சொல்லி போட்டு, மகனே இந்த காலத்தில் அல்லாட நீ கேட்டீனாக்கா அல்லா உனக்கு சாப்பாடு கொடுப்பான்னு சொல்லுவான். அதே மாதிரி அவங்க 2 அக்கா தருவாங்க, யாரெல்லாம் சாப்பாடை கொடுப்பாங்க. இவங்க அந்த அம்மா ஒன்று போய் சாப்பாடை முன்னாடி வச்சு கொடுத்து தொழுது வச்சு பார்த்தாங்க சாப்பாடு இருக்கணும். அந்த பிள்ளைக்கு என்ன உண்டாச்சு, நம்ம தொழுது அல்லாட கேட்டால் அல்லா சாப்பாடு கொடுத்தோம் அப்படிங்கிற எண்ணத்தை அந்த தாயார் அந்த பிள்ளைக்கு ஊட்டிட்டாங்க. இந்த எண்ணத்தை ஊட்ட என்ன ஆகி போச்சு, நமக்கு நாட விளைவில் ஒரு நாள் இந்த தாயார் வெளியே போயிட்டாங்க. சீக்கிரம் வர போனாங்க, சீக்கிரம் வர முடியல. ஆனால் புத்திபக்தான் சொல்லி எப்போதுமே சிறு வயதில் பள்ளிகளும் போயிட்டு மாசம் போயிட்டு அம்மா வந்து உடுச்சிருக்கா தூக்கு அல்லாட கேட்டாங்க. யாரெல்லாம் அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க சாப்பாடு கொடுவாங்களான்னு கேட்டாங்க. உடனே திரும்ப தான் சாப்பாடு இருந்துச்சு. இன்னைக்கும் இல்லாத அறுசுவை சாப்பாடு அன்னைக்கு இருந்துச்சான். சாப்பிட்டாங்க. அம்மா வேகமா பதட்டத்தோடைய மகனுடைய எண்ணங்கள்னா போயிருக்கேன் அப்படின்னு கவலையில் வராங்க. அதுக்கான மகனே 2 அக்கா தொழுதியா? ஆமா தொழுதேன், அல்லாட கேட்டேன், இத்தனை நாளை விட இன்னைக்கு நல்ல சாப்பாடு கொடுத்த எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னாங்க, அல்லா உன்னை கபிச்சிருந்தான், நீ கேட்கக்கூடிய துவாவை அல்லா கொடுத்துருவா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவனுக்கு ஏற்படுத்துச்சு. ஒரு தடவை எல்லா மக்களும் உட்கார்ந்துருக்காங்க. என்ன சொன்னாக்க, பின்னாடி கையை விட்டு எடுத்து இருந்தா எல்லாம் சாப்பிடுங்க அப்படியே கொடுத்தாங்க. காந்த ரொட்டி எல்லாம் சாப்பிட்டாங்க. அந்த காந்த ரொட்டி பார்த்தா காக்கி என்று பேர் ஆகுது. அதே குத்துபுத்தீன் பக்தியாரின் காக்கின்னு எந்த பேர் வந்தாக்க, இவங்க வந்து மறைமுகமாக யாருக்கும் தெரியாம அல்லாஹ்விடத்திலிருந்து கொண்டு வந்த அந்த ரிதுக்கை எடுத்து கொடுத்தார்கள். அதனால ஒரு காக்கி பேர் வச்சாங்க. அப்பேற்பட்ட மகா சாதாரணமாக அவங்களே சிறு வயசுல அவங்க போய் சொல்லுவாங்க, அவன் தாயார் மாதம் ஓதவிட்டாங்களாம். ஓதவிட்டாக்க அந்த உஸ்தாதுக்கு சிமிலா தொழிலும் போதே சிமிலா தொழில் அளந்து ஓதவிட்டானா. 16 ஓதிட்டான் மரணம் ஓதுனானா. இப்போ உஸ்தாதுனாலா என்ன நீ ஓதிக்கத்தான் இல்லை, உங்கள் அம்மாவுக்கு மகனை ஓதுனா இல்லை ஓதல. 16 எப்படி தெரிஞ்சவங்களுக்கு என் மகன் வைத்ததுக்கு போது நான் 16 மனப்பாடம் பண்ணேன். அதுதான் இந்த மாதிரி பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் தான் குத்துபுத்தீன் பக்தியாரை பாக்கியத்தினாலேயே செய்வர்கள் வந்து காஜா அமைதியுடைய சுகத்திலேயே இருந்தாங்க. அந்த சுகத்திலே இருந்ததுனால பெரிய பாக்கியம். நம்மளே போனோம், யாசினோம் தான் திக்கு தெரிஞ்சா எல்லாம் செஞ்சோம், எதாவது கிடைச்சா. ஆனால் ஒரு வழி சந்தோஷப்படுவான், என்னது எதையா சந்திச்சோம் அப்படின்னு மனசு ஒரு நிறைவு கிடைக்குது.
அவ்வளோதான் தவிர வந்து உண்மையிலேயே அது சந்தோஷமா என்ன கிடையாது. இதுதான் சந்தோஷப்படிக்கணும். பேசாம போனா போய் தூக்கி போட்டு பேசாம போயிடணும், போய் உட்காந்துடணும் ஒத்துட்டியா. அப்படி உட்கார்ந்தாத்தே அதனுடைய வாயிலா கிடைக்குமே தெரியல இல்லை. அதாவது குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துருக்கணும் குறைஞ்சது. அதான் கொஞ்சமாவது ஒரு ராகத்து கிடைக்கும். இவ்வளோதான் முடியுமே தவிர வந்து வேறு எது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக. ஆனால் பெரியாருடைய தியானத்துக்கு நீங்கள் போங்க, அது உங்களுக்கு நன்மையை எடுத்து கொடுக்கும், மூத்தை பற்றி யாவத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அடிப்படையில் தான் நம்ம பெரியார் தான் பார்த்து தியானம் செய்ய போகிறோம். அல்லாஹ் அவர்கள் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியா. இவங்க அசைக்க முடியாத தவக்கல் தனம்தான். அல்லாமையில் அசைக்க முடியாத நம்பிக்கை அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதனாலதான் யார்ட்டையும் புத்தாத மாட்டாங்க, தலையை கீழே விடனாங்க, தலை தூக்க மாட்டாங்க, எப்போதுமே அமைதியாக இருப்பாங்க. பட்டுவாது போல அல்லா பக்கத்தில் இருக்கும். மற்றவங்க நினைப்பாங்க இவரெல்லாம் எப்படி உட்காந்துருக்கிறாரு, இவரெல்லாம் ஷேகா இவரு அப்படின்னு கூட நினைப்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் அவங்க பார்த்துட மாட்டாங்க. ஆனாலும் பெரிய பெரிய விலாயத்தை பெற்ற நாதாக்கள் எல்லாம் அவங்கள்ட்ட வந்து மண்டிட்டு உட்காந்துருவாங்க. அவங்களும் பாய்க்கணும். ஏன் அந்த காலத்துக்கு உள்ள அரசர் இவர்கிட்ட மண்டிட்டு இவரத்துல பையத்து வாங்கி ஃபைது பெற்றதன் காரணத்தினால தான் இவங்க பேரால அந்த குத்துமீனா கட்டினாங்க. குத்துபதினு காக்கி அமைச்சுடைய பேர் தான் குத்து மீனார். குத்துபதின்ற பேர் ஒன்று அந்த மீனாக்கள் உலக அதிர்ஷ்டம் ஒன்று. இன்னைக்கு எப்படி வச்சுட்டாங்க அது வேலை செய்யும். இப்படி புது மீனா சொல்லக்கூடிய அந்த அமைப்பை உண்டாக்கி கொடுத்தது இவனுடைய முடிவு தான். அதனால அந்த பக்கத்துலேயே வெளியே உள்ளடக்காரங்க எப்போ வெளியாடிக்கிறப்பா சொல்லிட்டாங்க, அவங்க வெளியாடிட்டாங்க. சரி, குத்துபதின் மக்தார் காக்கி ரமத்துல்லாஹி எவ்வளோ பெரிய விசேஷமானவங்க அப்படின்னாக்க ஷைகுடைய சுகபத்து தான் அவங்களுக்கு காரணமே. அந்த ஹாஜா மனித அறிஞர்கள் வந்து சல்லாஜியுடைய சுகபத்திலேயே எங்கே ஒன்றால் கூட இருப்பாங்க. நம்ம கண்கூடா சேலத்திலையும் பார்த்துருக்கிறோம். ஆலிபாவோட நம்முடைய ஷேகர் பாபாஜியை பொதுக்கூடவே இருப்பாங்க. வாயை திறக்கவே மாட்டாங்க. பாபா அப்படி உட்காந்துருப்பாங்க. அவங்களுடைய இடது புறத்தில் அப்படியே பாபாஜி இப்படியே உட்காந்துருப்பாங்க. ஒன்றும் பேச மாட்டாங்க. ஆலிபாபா பேசுவாங்க, ஆண்டூர் கூப்பிடுவாங்க, பேசுவாங்க. எதுக்கு வந்து கேட்பாங்க, அதான் குளிச்சா போயிட்டே இருக்காத என்னவாங்க, பாபா உங்களை பார்க்கத்தே வந்தேன், பார்த்துட்டு பேசிட்டு போ அப்படின்னு யாரையும் தங்கட மாட்டாங்க. ஆனால் சாப்பாடு நேரம் சாப்பாடு கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். நைட்டு தங்கிட மாட்டேன், யாரும் தங்க மாட்டாங்க. பவானி ஆனி பவா இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் இவங்களை விட்டு வேறு யாருமே கிடையாது. சேர்க்கல உலகத்தில் பிரபலியமானவங்க இவங்க தான். ஆனால் தானியத்துடைய கண்டிப்பாக இருந்தாங்க. அவங்களா இதுக்கு தெரியாமல் இருந்தாங்க. லால்பேட்டையில் ஹசன் மௌலானவத்தில் இருந்தாங்க. மாதிரி கீழூரில் வந்து சயீத் மௌலானவத்தில் இருந்தாங்க. 2 பேர். யாருடைய கண்டிப்பா தானியத்துடைய கண்டிப்பா. அதே போல தமிழகத்தில் மதுரத்துலாமைக்கு கண்டிப்பாக இருந்தாங்க. அவங்க யாரும் பேராப்பட்டாங்க, அவங்களும் கண்டிப்பாக இருந்தாங்க. சரி, இருந்தாலும் கூட ஆனி பாபா ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய சேவுடைய சொர்பத்தில் இருந்தாங்க. அந்த அவங்களுக்கு பெரிய பாக்கியம் தான். அமைதியாகவே இருப்பாங்க. எந்த எப்போதும் சாந்தமாகவே இருப்பாங்க. யாரையும் திருத்துறதுக்கு முயற்சி பண்ணவே மாட்டாங்க. கேட்பாங்க, என்னப்பா அப்படியே பார்த்துருக்கீங்க ஒத்துக்கிறீங்களா? என்னுடைய இது மௌனம்தான் உங்களை சரிப்படுத்தும் அப்படின்பாங்க. அவருடைய ஹலிஃபா சிம்சா இருந்தாங்க. அவர் ரொம்ப சோகாரு, ரொம்ப வேகமானவர். நேரம் போய் கேட்டாரு, என்ன
என்ன சொல்லுவீங்க? நான் இப்படித்தான் இருக்கேன், இஷ்டம்தான் இரு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க மாதிரி ஒரு பெரிய ஷேக இனிமேல் யாராலும் பார்க்க முடியாது. அவருக்குரிய மகத்துவம் சொல்லுங்க. ஏற்கனவே சொல்லிருக்கிறேன், அறந்தாங்க பிள்ளைக்கு பேர் வைக்க வந்தாங்க. ஆணிபாவா அவருடைய முறியதுடைய பிள்ளைக்கு பேர் வைக்கிறாங்க. அந்த முறியது கோஷ்டி தான் ஒரு ராமராஜ் விட்டு கொஞ்சம் வேகமான ஆள் பாவனில் பயிர் வாங்கியிருந்தார். அப்போ இவர் கடைக்கு போய் எதுவும் வாங்க போயிட்டாரு. ராமராஜத்துக்கு ஆணிபாவா உட்காந்துருக்காங்க. ஒரு பையன் வந்தான், அம்மா வந்தான் யார் தெரியுமில்ல அப்படின்னு கேட்டான். பாவா செஞ்சுட்டு யார் நீங்க? அங்க நாவல் பாவா இருக்கிறேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா. ஆமா எல்லா பேரும் நாவல் வந்துடுறாங்க. என்ன செய்வதில்ல அப்படின்னு பேசிக்கும் போது ராமராஜர் வெளியில் வந்துட்டார். வந்தவர் கேட்டாரு, என்ன பாவா இல்லை இவங்க நாவலில் வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவன் பார்த்து ஏன்னா அனுபவட்டவர் யாரை பார்த்து யார் பேசுகிறாங்க ஓய்வு உதவிட்டார். போல அப்படின்னு சொல்லி போயிட்டேன். போனதுக்கு முன்னாடி பவனை என்ன பாவா நீங்கள் என்ன செய்ய சொல்கிறேன்? நான் சொல்கிறேன், நான் கேட்டு உட்காந்துருக்கிறேன். ஆமாம், நீ சண்டை போட சொல்றியா? நீ கோப்பட சொல்றியா? எழுதி போடான்னு சொல்றியா? நீ பொய் சொல்லுன்னு சொல்றியா? அந்த மாதிரி எனக்கு வராது. இந்த மாதிரிலாம் எனக்கு வராது. சொல்கிறத கேட்டுக்கிறேன், அவ்வளோதான். என்ன செய்கிறேன், ஏன் செய்யறான் நான் சொல்கிறேன், எனக்கு பழக்கமே கிடையாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். செய்களை ஜமானியத்து உள்ளவங்க இருக்காங்க, ஜலாலயத்து உள்ளவங்க இருக்காங்க. ஜலாலயத்து உள்ளவங்கள்ட்ட ரொம்ப வேகம் அதிகமாக இருக்கும், ஒன்றே கண்டிப்பாங்க. ஆனால் ஜமானியத்து உள்ளவங்க கண்டிக்கவே மாட்டாங்க. ஆனால் ஜலாலயத்து உள்ளவர்களை என்ன பெறுவதில் கிடைக்குமோ அதை விட அதிகமான பெறுவதங்கள் என்பது கிடைக்கும். ஆனால் நம்ம அவங்களோட ஒப்படைச்சோம், அவங்களோட அப்படித்தான் 2 பேர் அடக்கப்பட்டிருக்காங்க. ஒரு இடத்துல ஒருத்தர் ஜலாலயத்தில் உள்ளவர், இன்னொருத்தர் ஜமாலயத்தில் உள்ளவர். நாங்கள் ஒரு ஊருக்கு சேர்ந்துருக்கோம், கல்லீஸ்வரி. அவங்க யாரு? ரொம்ப கடுமையான ஜலாலயத்தில் உள்ளவங்க. எவ்வளோ ஜலாலயத்தில் உள்ளவங்கனாக்க ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் உடனே அடி கிடைக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க அவங்களுடைய ஹலீஃபா அங்கே போய் பார்த்துட்டு, இது சரியாக வராது, உங்களுடைய அந்தஸ்துக்கு உடனே தண்டிக்கிறதுங்கிறது சரியாக வந்துட்டு அது போல அமுக்கி ஷேருட்ட அல்லாது வேணிக்கிட்டே இனிமேல் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கூடாது அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டு வந்தாங்க. சம்சதின் சொல்ல கலீஃபா அவங்க இங்கே அடையிருக்காங்க, எங்க பாட்டுப்பட்டு அடையிருக்காங்க. நேரம் பார்த்து சேர்த்து போக அவங்களே இருந்தாங்க. கலீசரிவுக்கு போய் அவங்களுடைய அந்த வேகத்து பூராத்தையும் மிக்கி வச்சுட்டு வந்தாங்க. கொஞ்சம் குறைச்சு அதனால அலி ஷரீஃபுடைய ரஹ்மத்துல்லாஹி அவர் ரொம்ப வேகம் அப்படியே தள்ளி வச்சு. சரி, அந்த கபிஸ்தானில் 2 பேர், ஒருத்தவங்க ஜமாலத்தில் உள்ளவங்க, ஒரு ஜலாலத்தில் உள்ளவங்க. ஒரு திருடைய வந்தான், காசு பசிக்குது அவனுக்கு. ஜமாலத்து உள்ளவருடைய அந்த உண்டியில் பார்த்தான், நிறைய காசு இருந்துச்சு, எடுத்து செலச்சிட்டே இருந்தான்.
கொஞ்ச நாள் போச்சு, எல்லாம் காசு காலியாக போச்சு. ஆனால் ஜலாலய தொழிலருடைய உண்டியில் நிறைய காசு இருந்துச்சு. வந்தேன், இங்கே காசு போச்சு, அங்கே இருக்கான். அங்கே போய் எடுத்தான், கண்ணுக்குள்ளே போயிடுச்சு. எடுத்த உடனே கண்ணுக்குள்ளே போயிடுச்சு. அவன் என்ன செய்யுதுன்னு புரியல. அங்கே உள்ள கேட்டான், உண்மையை சொல்லிவிட்டான். நான் ஒரு திருடேன், நாலாயிரம் திருட்டே இருந்தேன் இந்த பெரியாற்றில், ஒன்றுமே நடக்கலை, இவ்வளோ திருட்டு போச்சு அப்படின்னா அவருக்கு நம்மளுக்கு இருப்பாங்க, ஒழுங்க மாட்டாது. என்னைக்காவது இதை திருந்துருவோன்னு என்ன உங்கள்கிட்ட இருந்தவங்கள்ட்ட இது ஜலால் உடனே கூட பிடிச்சிட்ட பண்ணியா அப்படியே மன்னிப்பு கேட்டான். மாறி போச்சு. நான் கண் கூடாத ஒரு சம்பவத்தை பார்த்தேன். திருக்குறள் மாசாவில் நான் ஓதை கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய உஸ்தாத் மீனான எடுத்து இந்த மாதிரி விஷயத்தில் அங்கே விசேஷமானவங்க. அங்கே வந்து ஒருத்தர் வந்தார், வாய் உறுதியாக போயிடுச்சு. என்ன செய்தார், எனக்கு பேச தெரியல, எனக்கு பேச்சு வைக்குது, என்ன காரணம் கேட்டு கொடுப்பாரு. நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சொன்னார் அவர், இல்லைட்டாரு, நான் ஆட்டோ ஓட்ட விட்டு இருக்கிறேன், ஒரு பெரியாருடைய ஜாதகத்துக்கு போயிருந்தேன், அங்கே போய் உட்காந்து யாசில்லாம் ஓதுனேன், ஓதிட்டு எனக்கு மனமாட்டம் ஏற்பட்டுச்சு. உடனே நான் இனிமேல் குடிக்க மாட்டேன்னு அங்கே கபரை சக்தி பண்ணிட்டு வந்தேன். வந்ததுக்கு பின்னாடி என்னுடைய சகாக்கள்லாம் சேர்ந்து குடிக்க சொன்னாங்க. நான் குடிக்க மாட்டேன்னு மறுத்து பார்த்தேன். கடைசியில் சூழ்நிலையிலேயே குடிக்க வச்சிருச்சு. குடிச்ச அடுத்த நிமிஷமே நான் மூங்கா போயிட்டேன். ஏதோ டாக்டர்ல போய் பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை, எதுவுமே நடக்கலை, என்ன செய்யணும் புரியல எனக்கு. அப்போ நான் யாராவது பார்த்து போகல, கடைசியில் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன், நீங்கள் தான் அதுக்கு விமர்சனம் பண்ணலாம். அப்படியா, சரி எடுத்துக்கொடு, நான் இனிமேல் பண்ணி சத்தியம் பண்ணிட்டேன். சத்தியம் உறுதியாக இருப்பியா? உறுதியாக இருப்பேன். சரி உட்காரு, ஒரு பத்தியை கொடுத்துப்பாங்க. நான் ஆந்திர பத்தியை கொடுத்துருச்சு. நான் கூட்டிகிட்டு உட்காந்துருந்தேன். எனக்கு பார்த்தாங்க, முழுசா பேசாமல் அமைதியாக உட்காந்துருங்க, என்ன நடக்குது பாருங்க அப்படின்னா. அவங்க கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டே இருந்தாங்க. ஓத 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 ஓது முடிய கூட ஒரு தெரிஞ்சாரு. அஸ்ஸலாமு அலைக்கும்னு வாய்த்திலிருந்து சலாமினார். சரிப்பா, என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னா. எப்போ நான் உங்கள்கிட்ட வந்து உட்காந்து சத்தியம் பண்ணனோ அப்போ அந்த கபலான கூட அந்த பெரியார் கூட ஆஜராகி எனக்கு தொண்டையை திறந்து உள்ள ஆப்ரேஷன் பண்ணார். ஆபரேஷன் பண்ணி எனக்கு தொண்டையோட குடிச்சு அறுத்து விட்டார். அதுக்கு பின்னாடி தான் எனக்கு பேர் வச்சு ரொம்ப சலாமி இருந்தார். அப்போ அது சொன்னாங்க, நானும் ஒரு பெரியாரை பார்த்துட்டே இருந்தேன். நான் என்ன செய்யணும், ஒவ்வொரு வாயிலிருந்து வரக்கூட கேட்டேன். அதை அப்படியே நான் நோட்டில் எழுதி வச்சுக்க. அப்படியே அன்றைக்கி யோசனை இருந்தேன், மரக்கூடாது தாண்டி. இப்போ நான் 5ஆம் வகுப்பு அப்போ கிளம்பி சொன்னேன். ஏன் சொல்ல வர சொன்னாங்க, பெரியார் இடத்துல போகும்பொழுது உஷாராக போக வேண்டும். அதுதான் அதிசயத்துக்காக இருக்குது. இத்தப்பூமி பிராசத்தில் மூமினின், மூமினுடைய அகப்பார்வையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்னும் எங்குரு என்றும் இல்லா, அவர் அல்லாவுடைய நூரை கொண்டு பார்க்கிறார்கள். அல்லாவுடைய தல்லியா அல்லாவுடைய பிரகாசத்தை கொண்டு நம்மளை பார்க்கிறாங்க. நீங்க அந்த ஏற்பாடு செஞ்ச கோமாத்துல பேசுன அங்க போதுலேருந்து யாருக்கோ ஃபோன் பண்றதுக்காக ஃபோன் பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னாக்க அவங்களுக்கு கோபம் வரும். ஏதாவது சொல்லி விடுவாங்க, இது அவங்களா செய்யல, அல்லாவுடைய நூறு அவங்களுக்கு இருக்குது. அப்ப அப்படி செஞ்சாங்க. அதனால எவ்வளவுதான் சேரங்கள்னா தான் தெரியும். அதை கூட அடக்கு ஒழுக்கமாகனாக்க அந்த அதை கூட மாட்டது நடக்கும். அது கூட மாற்றம் ஏற்படுத்துமா, அது அவங்கிட்ட உள்ளது, நமக்கு இது கிடையாது. அதனால நல்லவருடைய பார்வையில் உஷாராக இருக்கும், ரொம்ப உஷாராக. அந்த அடிப்படையில் தான் பக்தாரி காக்கியமுத்துவாரி ரொம்ப ஜமாலியத்தை உள்ளவங்க. ஆனால் நல்ல வேகமானவங்க தான், ஆனால் அதே நேரத்தில் சாந்தமான நமக்கு வந்து
அதாவது செய்வது ராஜா அமைச்சரோடவே சஃபரிந்தாங்க, ஹிதமத் செஞ்சாங்க, பண்ணிருந்தாங்க. என்ன ஆயிருந்தாலும் ஹிதமத்தை கொண்டு தான் முன்னேற முடியும். ஹிதமத் செய்ய கூதாமல் தாயின்னு சொல்ல சும்மா சொல்லலை. அதற்கு நிஜாமுதீன் வலியுல்லா இல்லையா அவங்க சேவர்கள் ஹிதமத் செஞ்சாங்க. எந்த ஒரு ஹிதமத் செஞ்சாங்கனாக்க முதல்ல வாகனத்தில் உட்காந்துக்கும் பொழுது என்னுடைய காலம் முத்தம் கொடுப்பான்னு சொன்னான். காலம் முத்தம் கொடுத்தா 7 வாழணும் அவங்களுக்கு தெரிவிச்சான். என்னுடைய முழங்கால முத்திருப்பானாலாம் இல்லைக்கா ஆலம்ல 60 தான் தெரிவிச்சான் அவங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் மேலே முத்தி கொடுப்பானாலாம். முதல்ல மலக்குள் மூத்து அல்லா சொல்ல பற்றிலாம் எல்லா விஷயமும் பார்வையை தெரிவிச்சான். இது எப்படி சாத்தியப்படுமானா அது சேவனுடைய வஜ்ஜுகாத்தை பொறுத்து இருக்குது. இந்த வஜ்ஜுகாத்தை சேவு அவ்வளோ ஹிதமத் செஞ்சாங்க. அந்த ஹிதமத்துடைய பறக்கத்து தான் அவங்களுக்கு அந்த ஃபைஜாத்தை அப்படியே கொடுக்கணும். ஃபைஜாத் எப்படி வருங்க? மேலே அவங்க ஒரு பார்வை பண்ணுறது இருக்குது. அந்த பார்வை அருள் பார்வையாக நமக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு சொல்லும் பொழுது அது பிரதிபலிக்குது. அது இல்முடைய வாசல் சொல்லலாம். எத்தனையோ ஷேகுமாரை பார்க்கலாம், பேச தெரியாது. ஆனால் இந்த ஷேகுடைய பெரியார்கள் அந்த ஷேகுக்கு கிருமி செய்ததுனால பேச்சாளர் மாறிடுறாங்க. இங்கே நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அரபியில் நாங்கள் விளாசுறாங்க, நம்ம பேசுகிறாங்க. அதே மாதிரி துனியாவுடைய மிகப்பெரிய ஒரு வடிவிலாக அவர் இருக்காரு, பாகிஸ்தானில் இருக்கிறாரு. அவர் படித்தவர் தான். ஆனால் அரபியில் சர்வசாதாரணமாக வருவதாக அவருடைய ஷேக்கு செஞ்ச ஹிதமத் தான். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஷேக்கு தான். அவங்க யாரையும் திரும்பி வர மாட்டாங்க. அவங்கள அவங்க தான் பின்னாடி படிக்கிறாங்க. அவங்க நம்மளாம் எங்க நம்மளாம் ஒரு ஷேகனாக்க அவரெல்லாம் அப்படி இருக்கிறாரு, மூட்டை பார்த்துக்கிறாரு, இவருடைய என்ன அடையும் போது அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி யார் திரும்பி வந்தாங்களோ அவங்க எப்படி இருந்து முடியாது. என்னடா நெருங்கி வந்துருக்கா, நம்ம ஒதுக்கி போனா கூட மாட்ட கொடுத்தோம்ல, நம்மளே இருக்கிறது தெரியாம மாலாமல் இருக்கிறோம், நெருங்கி வராங்க. சரி பார்க்கலாம். அது பின்னாடி தான் அந்த மனிதனுக்கு ஹிதமத்துடைய மாதா இருந்தால் அவருக்கு சேக மூலமாக ஃபைஜாத் கிடைக்கும். அந்த ஃபைஜாத் அவருக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம என்ன செய்யலாம்? நம்மளுடைய பொருள், நம்மளுடைய உயிர், நம்மளுடைய சொந்தம், நம்ம எல்லாத்தையும் செய்ய தாண்டி ஆரம்பிக்கணும். அப்படித்தான் கிடைக்கும், இல்லை கிடைக்காது. நிறைய பேர் இருக்காங்க, பாவா உங்களோட பயிர் வாங்கிக்கிறேன் எனக்கு தெரியுமில்ல, எனக்கு பொருளாதாரம் நிறைய வரணும், குடும்பம் சிக்கலாக இருக்குது, அராத்தியம், அதுக்கான பயிர் வாங்கிக்கிறேன், அதுக்கான பயிர் வாங்கி சொல்ல மாட்டாங்க. ஆனால் எப்படி சொல்லுவாங்க? எனக்கு சேவ் சொல்லுவாங்க. அதல்ல, அல்லாவை அடையணும் என்ற நோக்கத்தை மட்டும்தான் இருக்கணும், எதுவுமே கூடாது அப்படின்னா எல்லாமே கிடைக்கும். இல்லைன்னா எத்தனை பெரியார் செஞ்சோமோ அதை ஒருத்தர் வந்து சொல்லிடுது. நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தர் சொல்லுவாங்க சார்னா அவங்கள பெரிய பெரிய தியாகிகள் எல்லாமே சாதாரண கிடையாது. வாக்கிப்பில் நமக்குனாலே பெரிய தியாகி இல்லை. அப்படி சொல்லுங்க, யார் யாருக்கெல்லாம் தனித்தனியாக எங்கெல்லாம் அவருக்கு மசார் கட்டப்பட்டு இந்த மசாருக்கு பக்கத்தில் பள்ளிவாசல் உண்டாகிட்டாங்களோ அவங்கெல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள், அவர்களை அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறான்னு அர்த்தம். எந்த இடத்துல ஒருத்தர் அல்லது ஷேகாலிருந்து மூத்தா போயிட்டாரோ, அவர் பார்ப்பார் விட்டு கிடைக்கிறாரோ அவர் மக்பூலியத்தானவர் அல்ல, ஏதோ தன்னவோ சேவைக்காரர். எந்த இடத்துல வந்து ஒரு ஷேகாலிக்குரிய வந்து அடக்கப்பட்டு அந்த அவங்க பேரால மாசம் நடக்குது, அவங்க பேரால பின்வாசம் கட்டிருக்காங்க, அவங்க பேரால தீர்வுதான் இருக்கிறாங்க, அவங்க குடிச்சிருக்காங்க. ஆணிமா இருக்காங்க, ஆணிமா பேரால ஒரு மசாலா அங்கே, ஆணிமா பேரால் நம்ம மற்ற மசாலா தெரிஞ்சுக்கோம். ஆணிமா பேரால் நிறைய பேர் நிறையா சாப்பிட்றத உண்டாக்கிட்டாங்க. காரணம்னாக்க அவங்க அல்லாஹ் புளித்தானவங்களுக்கு அதே அடையாளம். அந்த மாதிரி ஒரு பெரியாருடைய இது நமக்கு வந்தால் தான்
நம்ம ஷேகுக்கு நம்ம என்ன செய்யணும், ஷேகுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுக்கு நிரந்தரமான நன்மையை தெரிகிற மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு சர்வத ஜாலியாக அவனை உண்டாக்கிட்டோம்னாக்க நம்ம ஷேகை அல்லா கவர்ச்சிட்டாங்க அர்த்தம். அவங்களுக்கு இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்கிட்டாங்க சிறு வயசுலேயே. ஆமாம், நிறைய அவங்க பயிற்சி நிறைய பற்றிவங்க பைசாத்து ஒரு முழுசாக கிடைக்கல அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா இப்போ நம்ம அவங்க என்ன செய்யணுனாக்க அவங்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சர்வதாரியாக எல்லாரும் அந்த தயாசி போகிறாங்களா, எல்லாரும் அவங்களுக்காக ஏன்னா மக்கள் நடக்குதா அல்லது அவங்களுக்காக ஏதாவது ஒரு சாதனை நடக்குதா அப்படின்ட்டு இருந்தால் தான் நாம் அவரிடத்தில் பையத்து வாங்கிறதுக்கு அடையாளம். அவங்கள அல்லா கபூல் செய்யலாம், அவனை பையாக பேசிக்கிட்டே இருக்கணும்னு அவங்கள அர்த்தம். எந்த இடத்துல இல்லை பாருங்க, காயப்பட்டு போனோம், சேர்ந்து போனோம், எங்கெங்க பெரியார் நடந்துருக்காங்களோ அங்கெல்லாம் பழையாசம் இருக்குது, அங்கே அவங்க பேர் மாசா இருக்குது, இதான் நடந்துகிட்டே இருக்குது. ஆமாம், பாபாஜி பேரில் நாங்கள் அந்த மாதம் 10 வருஷம் நடந்துருக்கோம். பாபாஜி பேரத்தில் 20 வருஷம் நாங்கள் நடத்திட்டு கிட்டத்தட்ட 15 வருஷமாக நடத்திட்டு நான் நடத்திட்டு அவங்க பேர் காரணம் என்னக்க அவங்களுக்கு பைசா கிடைக்கிறது அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய செயல்கள் பேரில் என்ன செய்கிறாங்க, என்ன அர்ப்பணித்தாங்க, இன்னும் அவங்களுடைய ஹயாத்திலேயே செய்யணும். சரியாப்பா, ஏதாவது நம்ம செஞ்சாதான் அதை தரலாம். இப்ப ஷா வலியுள்ள தஹ்லவி அவனுடைய சார்ந்து போனோம். அங்க நிறைய பேர் அடையிருக்காங்க, ஒரே கூட்டத்தை சேர்ந்தவங்க தான். எல்லாரும் பெரும்பொருள் உலமாக்கள், சமுதாயத்தை கட்டத்தை அர்ப்பணித்தவங்க. அக்பர் சக்கரவர்த்தி தீனை இலாண்டி கொண்டு போதெல்லாம் அதை எதிர்த்து போராடின அந்த பெரியார்கள் அவங்களாம் சாதாரண அல்ல. ஹதீஸ்களைய இந்தியாவுக்கு கொண்டு வந்தவங்க தான் அவங்க தான். ஹதீஸுடைய டேஸ்ட்ல என்ன, ஒரு ஹதீஸுடைய அதனுடைய ஆரம்பம் என்ன, யாருக்கும் சொல்லியாச்சு, எப்படி வெளியாச்சு என்பதை பற்றியும் தெளிவாக மக்களுக்கு கொண்டு வைத்த பெரியார்கள் ஒருத்தவங்க தான் ஷாவுடைய பார்த்தாரு. அந்த பெரியாராசி பாக்கியம் கிடைச்சு யாரு பண்ணணும், யாரு பேஸை க்ளோஸ் பண்ணுங்க, பேஸை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுங்க, விசிறிங்க வராமல். டெல்லியில் ஷா வலீலா மஹதி தேலவி, அவங்க மாநில அப்துல் அஜீஸ் தேலவி, அவருடைய சகோதரர் முகமது ரஃபீக் தேலவி போன்ற பெரும்பெரும் மகான்கள் எல்லாம் ஹதீஸ் கலையில் தனக்குன்னு ஒரு இடத்தை வச்சுக்கிட்டோம். அந்த காலத்தில் டெல்லியில் கல்வியுடைய தாக்கத்தை முன்னாடி கொடுத்தவங்க அவங்க தான். அங்கேருந்து படிச்சுட்டு போனவங்க தான், ஓய்வு போனவங்க தான் தேவநாசாக்கள், சாரநாசாக்கள் உள்ளவங்கலாம் அவங்களும் பாக்கி கொடுத்தவங்க தான் அவங்களாம். ஆனாலும் இன்னைக்கு நம்ம என்ன சொல்றாங்க, தேவதர்கள் ஒரு வருஷம் ஓய்வு வைப்பா கல்வியுடைய தேசிய தெரிவாங்க. இங்கே போதில் எல்லாம் ஜாலியாக ஓய்வு நல்லா சாப்பிட்றோம், நல்லா போகிறேன், என்ன செய்யலாம் தெரியல. ஆனால் கல்வியுடைய அகமியத்தில் இருந்தாக்க ஞாபகம் வருஷமாக அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. உண்மைதான், உங்களுக்கு வந்தால் ஒரு கிடைக்கும், கிதா செய்யக்கூடியவன் அடிக்கடி பாம்பு வாய்ப்பெல்லாம் உண்டாகக்கூடும். இதெல்லாம் தான் இந்த பெரியார் செஞ்ச வித்யா. இது பெரியார் தியாகத்துடைய வெளிப்பாடு நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அங்கே வந்து அணையிருக்காங்க, ஆனால் அவங்கள நம்ம சந்திக்கவே இல்லை, போகவே இல்லை. ஆமாம்,
நிறைய பேர் அனுப்பிட்டாங்க கிதாபில். அதை கிதாபை வாங்கிட்டு வந்துட்டேன். என்னன்னு டெல்லியில் எத்தனை பெரியார் அணிஞ்சிருக்காங்கிறத ரஹமாயே மதாரே வழியுள்ளா அப்படின்ற ஒரு திட்டம் பயன்படுத்திக்கலாம். டெல்லி யார் அணிஞ்சிருக்கா அதில் ஒருத்தவங்க பற்றி உங்களுக்கு செய்தி சொல்லியிருக்கீங்க. அந்த ஷாஜஹானை பற்றி, ஷாஜஹானிலிருந்து நம்ம எல்லாத்துக்கும் தன்னுடைய காதலிக்காக வேண்டி அது தாய்மார் கட்டினாரு அப்படிதான் சொல்லியிருக்கணும். ஆனால் அது கூட மேலே என்னன்னாக்க அவர் வந்து ஒரு இறைநேசர். அவர் இறைநேசர். எந்த அளவுக்கு இறைநேசர் அப்படின்னு சொன்னால், அந்த டெல்லியில் உள்ள ஜாமியா மஸ்ஜிதை கட்டினாருண்டா. எப்படி கட்டினாருன்னா, இந்த ஊருடைய மக்களுடைய வீட்டை விட அல்லாவுடைய பள்ளிவாசல் உயரமாக இருக்கணும். அவங்க வந்து நிறைய படி வச்சு உயரமாக கட்டினாரு. பேசல கட்டி கொடுத்ததுக்கு முன்னாடி சொன்னாங்க, இப்படிலாம் போனதாக இருக்குது, அது சரி பண்ணணும். யார் படம் கேட்டு வந்தாங்க, ஒன்று சரியில்லை. கடைசி சொல்லப்படுது, ஒன்று கிடைச்சா ஒன்று இழந்துருக்குன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, உங்களுக்கு ஆட்சி வேணும் அப்படின்னாக்க கிபிலா போனாதே இருக்கும். கிபிலா சரி பண்ணாக்க உங்களை ஆட்சி போயிடும். எப்படின்னு அவங்க சொன்னாங்க, என்ன ஆட்சி போனால் பரவாயில்ல, அல்லாவோட பள்ளிவாசல் நல்லா இருக்கு. அப்படியா, சரி. உங்கள் பிரணாமத்திலேயே ஒருத்தர் இருக்கிறாரு, பார்க்கறதுக்கு பங்கரே இருப்பார், அழுக்கு படுத்து ஆள் வச்சுருப்பாரு, யாரும் கூட வெளியே காணிக்க மாட்டார். ஆனால் அந்த ராணுவ கிட்டல் குளம் கிடைச்சாங்க, அடிப்பாங்க, பிடிப்பாங்க, எல்லாத்தையும் போட்டுருவார். அந்த மாதிரி ஒருத்தருக்காரு, அவரதே இந்த கிபிலாவை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் எங்கே இருக்கிறாரு, யுத்தத்தில் இருக்கிறாரு. ட்ரெயின் விட்டு ஷாஜஹான் தேடி போகிறார். தேடி போனால் ராணுவ சொன்னாங்க, என்னங்க அரசரை, ஒரு சாதாரண ஒரு குடிமனை தேடி வந்திருக்கீங்க. இல்லை, அவன் தேடி சேர்த்து போனாங்க. போய் கேட்டாங்க, அப்படி கேட்டாங்க. அவரை போய் மண்டிட்டு கேட்டாங்க, உங்களை ஆச்சரியம் பண்ணாங்க. நேற்று வரைக்கும் நம்மளை எட்டி உழைச்சோம், கிண்டல் பண்ணோம், கேள்வி செய்தோம். அத்தகைய ஒருத்தர்கிட்ட இவர் அரசே வந்து மண்டிட்டு கேட்குறாரு அப்படின்னாக்கா யார் அப்படி யோசிக்கலாம். அப்போ அவர் கேட்குறாரு, நீங்கள் இந்த பள்ளிவாசல் சரி பண்ணணும். இவர் பாடம் பார்த்தாரு, கிண்டல் பண்ணாதீங்க, நம்மளே சாதாரண ஆளுங்க இல்லை, முடியாதுங்க. இப்படி தேர்தல் செஞ்சு கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னா, உடனே போன் படுத்த உடனே அவனுக்கு மனசு மாறிடுச்சு. சரி, அந்த ஆளை சரி கொடுத்தாங்க. வந்தான். அது சொன்னாங்க, ரெண்டு விடணுமா, செஞ்சு கொடுத்தாலும் ஆட்சி மட்டும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டாரோ. பரவாயில்லைன்னா உடனே என்னதாங்க செய்வா, ஒரு பெரிய கைவிடுவான். அந்த யூனிவர்சிட்டி சுற்றி கைத்தை கட்டி கொண்டு என்ன கையை கொண்டுருந்தேன். ரெண்டு காய்ச்சி கொண்டாங்க பொருது அப்படின்னாங்க. நேரம் ஆயிடுச்சு. அந்த நேராக பின்னாடி ஒரு ஆட்சி போயிடுச்சு. ஆட்சி போயிடுச்சு. இதுக்கு அடுத்து யார் உட்கார வைக்கிறது அப்படின்றது ரெண்டு மகன். மூத்தவர் ஒருத்தர், ரெண்டாவது அவருக்கு சீப்பு. மூத்தவரும் அவருக்கு சீப்போட திறமையானவர், இவரும் திறமையானவர். ஆனால் அந்த காலத்து முதல் கொண்டு இது வரைக்கும் அந்த அரசுகளும் சரி எல்லாம் சரி எந்த ஒரு செயலுடைய கருத்தையும் பிடிக்காம இல்லை. அந்த மாதிரி ரெண்டு ஒரு அரசு ஒரு செயலுடைய கருத்தை பிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த செயலை போய் பெரியவர் சொல்கிறாரு, எங்கள் தாத்தாவுடைய ஆட்சி போகுது, அந்த ஆட்சி போன ஏற்றுக்கலான்னு இருக்கிறேன், எனக்கு துவா செய்யுங்கதான். அந்த சேவ் சொன்னாலாம், இவா என் பக்கத்தில் உட்காந்துட்டு அதான் அது இந்த பக்கத்தில் நான் காதி இல்லை அப்படின்ட்டான். பேசாமட்டான். சரி, துவாசைலாம் துவாசிட்டு அனுப்பிட்டான். அப்புறம் அவரும் சீமந்தாரான். அவரும் சீமந்தோடனே அவரு இதே சொன்னாங்க, ஆட்சி போகுது, அந்த மருந்து வாங்கலாம் இவன் பண்ணாங்க.
எங்கே வந்தானா என் பக்கத்தில் உட்காந்துட்டானா துவாசினானா துவாசின்னு சொன்னாங்கன்னா அவன் முதல்ல கூப்பிட்டேன் பதவியேற்கிறதுக்கு அதை வரமாடி சொல்லிட்டாரு விட்டுட்டு நான் நீ வந்துட்டாடி உனக்கு பதவி போக மாட்டான் சொல்லுங்க என்னன்னாக்க ஒரு உத்தரவு இருக்குது அதுக்கு ஆய்வு சொல்லுவாங்க அந்த அம்ரு ஃபௌகல் நபி உத்தரவு மரியாதைக்கு மேலே உண்டான ஒன்று. இப்போ நான் உட்காந்துருக்கிறேன் முன்னால் உட்காந்துருக்காரு இது மரியாதை அது ஏப்பா என் பக்கத்துக்கு பாருப்பா சொன்னாக்க இல்லைப்பா உட்காருமாண்டா அப்படின்னு சொன்னாங்க. நான் உத்தரவு போறேன்னு அர்த்தம். உத்தரவு வந்து உட்காந்துருக்கணும். உட்காந்தா அதனுடைய தனி மரியாதை வேறு. அதனால் அந்த செய்தி சொன்னாங்க அவர் பதவியை கொடுத்து வேளாண் போயிட்டாரு, இவர் பதவி வேறு வாங்கிட்டாரு, அதெல்லாம் பக்கத்தில் உட்காந்துருக்கா கொஞ்சம் கழிச்சு பதவி கழிச்சு சொல்றது நோக்கம் என்னன்னாக்க செய்வதற்கு நிறைய சொல்ல செய்யணும். அவங்களா அறியாமவங்களை பார்த்து வா செய்து வேலை செய்ய அப்படின்னா எதையும் யோசிக்காம செய்யணும். ஒரு சேகர் தான் அவன் இன்னைக்கு ஒரு தோட்டம் இருந்துச்சு. தோட்டத்துக்கு தண்ணி வந்துட்டு தண்ணி கட்டாகி போயிடுச்சு. அப்போ இல்லைனாலா சேகர் அவர்களே தோட்டம் தண்ணி கட்ட வச்சு நான் மலைக்கு அப்பவே தண்ணி இருக்குது, நான் மலைக்கு உள்ள நோண்டி தான் தண்ணி கொண்டு வரணும் அப்படி தண்ணி அடிக்க சொன்னோடனே புரித பார்த்து இது மணியை ஓட்டம் விட தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே என்ன செஞ்சாரு எதுவும் யோசிக்கல. அவன் இந்த மழை எப்படி ஓட்டம் விட முடியும், எல்லாம் முடியாது, சாதாரண மனுஷன் தானா அப்படிலாம் சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் ஒரு செய்ய வந்து இந்த வேலை செய்வாங்க எதாவது முடியாது. இப்படித்த நீங்கள் நல்லது இன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு அப்படியே இல்லை, சொன்னதை அப்படி செய்ய தயாரில்லை. போனாரு போராட எழுதாரு வெட்டினாரு கொஞ்ச நாள் வந்துச்சு. ஏன் செயல்கள் உத்தரவு கட்டுப்பட்டார். நிறைய பார்த்துருக்குறேன், வெகுளு மாசாலே பார்த்துருக்குறேன். எங்கள் அஞ்சு பார்த்துருப்பாங்க, ஒரு மாணவர் வருவார், அதில் எல்லா மாதம் ஓய்வு கொடுக்க எனக்கு சேர்த்து விடுங்க அப்படின்னாரு. ஆனால் ஒரு ஓர காலத்தில் சிறந்த மாணவரும் இல்லை, வாழ்க்கை கெட்டிக்காகவும் இல்லை, சாதா சீதாக ஒரு செய்தார். அவர் சொல்லுவார் எப்படியா நம்ம ஏதாவது செஞ்சு கேட்பா செய்யணும். அந்த நேரம் பார்த்து யாராவது ஒரு ஊரில் இருந்து எங்கள் ஊருக்கு வந்து ஒரு மாதம் ஓய்வு உற்சாகம் வேணும் அப்படின்னாக்க இவர் கொடுப்பாங்க. வா அது எதுவும் யோசிக்க மாட்டேங்குது. அது சொன்னாங்களா உடனே போயிடுவேன். போனாக்க தன்னை காலம் தெரியாது, பெண்ணாடைக்கு 3 நாள் கஷ்டப்பட்டு உஸ்தா சொல்லிட்டு பாருவாரு கோயில் காமிச்சுக்கலாம். அது நடக்காது, உஸ்தான உத்தரவாங்க அது நடக்குது. நீ போய் ஓய்வு கொடுனாங்க. நான் இவருக்கு தகுதி சொல்லல, எனக்கு தகுதி கிடையாது கதிர. நான் போராத்திலே மக்கா இருந்தேன், எதுவுமே எனக்கு தெரியாது, நான் எப்படி போய் தருவேன் அப்படி எதுக்கு கேட்கல. சொன்னாலும் போயிட்டாரு. இதுதான் ஒரு செயல், ஒரு புரியுது செய்ய வேண்டியதாங்க. எப்போ அதுனாக்க நிறைய அவருக்கு ஹிதமத் செஞ்சுட்டு இருந்தால் தான் கிடைக்கும். சும்மா கிடைக்காது, எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. வந்து எல்லாத்தையும் சொன்னாங்க. ஒரு முடியுது செய்திக்கு நிறைய ஹிதமத் செய்கிறாருன்னா அவரை பற்றி உண்டான விஷயம் செய்திக்கு தெரியும். ஒன்று. 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்க அந்த செயலும் அந்த செயலை புரிய மூலமாக பெரிதும் பெருது அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. இவருமே ஹிதமத் செய்யணுமா அல்ல நமக்கு ஏதாவது கருதுனாங்க அப்படிங்கிற என்ன அவனுக்கு உறுதியாக இருந்துச்சு. அதனால நீங்க மசீமுல்லா கான் சாஹிப் என்னால் பார்த்து போயிருந்தோம். அந்த மாசாவில் பெரிய உஸ்தாது கல்வி திறமையான ஒரு பார்த்துட்டார். அப்போ அந்த இடத்துக்கு நடுவுக்கு ஆண்மை இல்லை. அப்போ ஒரு ஆளுஷம் வந்து இவனுடைய சபையில் ரொம்ப நாளாக உட்காந்துருக்கிறார், ஹிதமத்து உட்காந்துருக்காரு. ஆமாம், அவருடைய ஹிதமத்து உங்களுக்கு திருப்தியாக உண்டு. அப்போ சொல்கிறாங்க எங்க அப்பா எந்திரிண்ணா ஓ இது கொடு
ஆனால் பல வருடங்களாக ஓதி கொடுக்காமல் எதுவுமே தெரியாமல் உட்கார்ந்த ஒருவரை நீங்கள் ஓதுக்கு போச்சுனாங்க. அவா நான் உங்களுக்கு திரும்ப செய்திருந்தேன் அதை போய் உலக பேசுறாங்க. ஓ நான் சொல்ற அவர் போயிட்டார் எனக்கு போனாரு கிட்ட பார்த்தாரு ஒன்று போயிட கூகுள் போனாரு அழுது அழுதாரு அந்த அழுதாரு அது பண்ணி வந்தாரு ஓதி கொடுத்தாரு. இந்திய இருந்து உஸ்தாவை பாதவத்தை எப்படி ஓதிட்டாரோ அதை விட திறமையாக ஓதிட்டான். காரணம் சேவடி உத்தரவு அதனால வேலை கொடுத்தான். அந்த செய்கிறவங்கள இவருடைய கிருமத்திற்கு தேவைப்படுது, இவர் விட்ட வேறு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கவே இல்லை. இது போகட்டும் போனது நல்லது அதுவும் நமக்கு யாராவது கொடுப்போம் அப்படிங்கிற என்ன செயல்கள் வந்ததுனால தான் அவர் அனுப்பி வச்சதான் மாட்டி விட்டாச்சு. அல்லாமல் இல்லை அல்லா கபி செய்வானாங்க அல்லாமல் எல்லாம் ஏற்றுக்கொள்வானாங்க. திருவண்ணாமலை திக்ரு மஜ்லிஸ் சிஸ்தியா தரீகா சேலம்.